அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வில் பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கேன். இன்று 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் 4ஆம் இயலிருந்து வீடியோ கொடுத்துருக்கேன். முதல் 3 இயல் வீடியோ பார்க்காதவங்க 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு முழுவதும் இயல் வாரியாக வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நீதிநெறி விளக்கம் என்னும் நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 102 வெண்பாக்களை கொண்டது. ஆப்ஷன் பி. நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். ஆப்ஷன் டி. பின்வரும் சொற்களில் ஒளிர என பொருள் தரும் சொல் எது? முற்ற. ஆப்ஷன் சி. கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு என பாடியவர் யார்? ஆலங்குடி சோமு. ஆப்ஷன் பி. கல்வி என்பது வருவாய் தேடும் வழியன்று என கூறியவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். ஆப்ஷன் சி. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் பி. ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி என கூறியவர் யார்? குலோத்துங்கன். ஆப்ஷன் டி. புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுகொம்பு போன்றது. அறிவியல் கொழுகொம்பு போன்றது. ஆப்ஷன் சி. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஷ் இன்பமாகும். காவிய இன்பமாகும். ஆப்ஷன் ஏ. திரு வி. கல்யாண சுந்தரனார் இயற்கை தவம் என குறிப்பிடும் நூல் எது? சீவக சிந்தாமணி. ஆப்ஷன் டி. ஆலங்குடி சோமு தமிழ்நாடு அரசின் டேஷ் விருது பெற்றவர். கலைமாமணி விருது பெற்றவர். ஆப்ஷன் டி. குமரகுருபரர் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆப்ஷன் பி. களனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது களன் பிளஸ் அல்லால். ஆப்ஷன் ஏ. குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் பொருத்தமில்லாத நூலை தேர்க. திருக்குற்றால மாலை. ஆப்ஷன் டி. திருக்குற்றால மாலை என்னும் நூலை இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? பீசா குப்புசாமி. ஆப்ஷன் சி. முதல் வேற்றுமையை டேஷ் என்றும் குறிப்பிடுவர். எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். ஆப்ஷன் சி. உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எது? 3ஆம் வேற்றுமை. ஆப்ஷன் பி. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது? 6ஆம் வேற்றுமை. ஆப்ஷன் ஏ. படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை டேஷ் என்கிறோம். விழி வேற்றுமை என்கிறோம். ஆப்ஷன் டி. மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது. ஆக்கல் பொருளை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ. இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் டேஷ் வேற்றுமை உருவு இடம்பெறும்.
ஏழாம் வேற்றுமை உருபு இடம்பெறும். ஆப்ஷன் பி. எட்டாம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி. அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. மூன்றாம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. ஆப்ஷன் பி. அறத்தான். பஞ்சுவேஷன் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம். நிறுத்தக்குறி. ஆப்ஷன் டி. இரண்டாம் வேற்றுமை எத்தனை வகையான பொருள்களில் வரும்? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீக்கல், ஒத்தல், உடைமை என 6 வகையான பொருள்களில் வரும். ஆப்ஷன் பி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஷ். கல்வி. ஆப்ஷன் பி. திரு வி. கல்யாண சுந்தரனார் இயற்றிய நூல்களில் பொருத்தமில்லாத நூல் எது? புதுமை வேட்டல். ஆப்ஷன் சி. புதுமை வேட்டல் என்பதுதான் திருவிக இயற்றிய நூல்களில் ஒன்று. இங்க புதுமை என தவறா இருக்கு. எனவே பொருத்தமில்லாத நூல் புதுமை வேட்டல். இல் என்னும் உருவு 5ஆம் வேற்றுமையிலும் டேஷ் வேற்றுமையிலும் உண்டு. 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. ஆப்ஷன் பி. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை டேஷ் என்பர். வேற்றுமை என்பர். ஆப்ஷன் டி. கலப்பில் டேஷ் உண்டென்பதே இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பதே இயற்கை நுட்பம். ஆப்ஷன் ஏ.